லாஸ்ட் 2 கிளாஸஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா உங்கள் ப்ராக்டிஸ் செட்டில் இருக்க 2 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் செட் 3ல் இருக்க 2 கொஸ்டினையும் வழக்கம் போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்றும் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்திருக்காது. ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அகெயின் நீங்கள் திரும்ப ஒருக்கா இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நீங்களாம் தனியாக திரும்ப உங்களால் முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது உங்கள் ப்ராக்டிஸ் செட்டில் இருக்க ஃபஸ்ட் கொஸ்டின். இதை இப்போ நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுலேயும் ஒரு சர்வே தான் கொடுத்துருக்காங்க. According to a survey done by a leading newspaper in India, real estate prices in India have soared by approximately 25% after COVID-19. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோவிட்க்கு அப்புறமா ரியல் எஸ்டேட்ஸோட ப்ரைஸஸ் எல்லாம் சோர்டு அப்படின்னா என்னென்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது லேர்ன் பண்ணிக்கலாம். சோர்டுன்ற வேர்டுக்கு மீனிங் இன்க்ரீஸ் ஆகுறது. ஓகேவா? ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கான்? 25%, அப்ராக்சிமேட்லி 25% வர ரியல் எஸ்டேட்டோட ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்னன்னு பார்ப்போம். த கம்பேரிசன் ஆஃப் த ப்ரைஸஸ் ஸ்கொயர் ஃபீட்க்கு கம்பேர் பண்ணியிருக்காங்களாம். ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் லொக்காலிட்டி இன் ஈச் ஆஃப் த 5 சிட்டிஸ் மும்பை, புனே, பெங்களூர், சென்னை அண்ட் ஹைதராபாத். இந்த பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 5 எக்ஸ்பென்சிவான சிட்டிஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது மும்பை, புனே, பெங்களூர், இங்கே இது எல்லாமே எக்ஸ்பென்சிவான சிட்டிஸ். இந்த சிட்டிஸ்க்கு நடுவில் அவங்க அந்த ரியல் எஸ்டேட்ஸோட ப்ரைஸஸை கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த சர்வே. ஓகேவா? அதில் என்ன கம்பேர் பண்ணி என்ன சர்வே எடுத்திருக்காங்கன்னு நம்ம கீழே இருக்கிறதுல பார்க்கலாம். அஸ் பர் த சர்வே த ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ் இன் மும்பை ஆர் 25% மோர் தேன் தட் இன் பெங்களூர். என்ன சொல்லியிருக்காங்க? பெங்களூரை விட மும்பை எவ்வளோ கூட இருக்கா? 25% அதிகமாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி எழுதுகிறப்போ நம்ம அந்த எது கூட கம்பேர் பண்ணுறோமோ, இப்போ பெங்களூரை நான் பின்னு எடுத்துக்கிட்டேன், அடுத்து மும்பையை எம்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது பெங்களூரை விட இது 25% அதிகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது அந்த தேனுக்கு அப்புறம் இருக்கு இல்லையா, பெங்களூரை நீங்கள் 100ன்னு எடுத்துக்கோங்க. இதை விட தானே இது 25 கூட. ஏன்னா 100லேருந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதுக்காக தான் எதோட கம்பேர் பண்ணுறோமோ அந்த வேல்யூவாக 100ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பெங்களூர் கூட இதை கம்பேர் பண்ணுறோம். பெங்களூரை விட இது 25 கூட. ஸோ இப்போ நான் பெங்களூரை 100ன்னு எடுத்துட்டேன்னா 100ல் 25% கண்டுபிடிக்கிறது ஈஸியா? அப்போ எவ்வளோ? 100ல் 25%? 25. அப்போ மும்பை எவ்வளோ? 125. இது வந்து எக்ஸாக்ட் வேல்யூ இல்லை, நம்மளா ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஒரு வேல்யூ. பெங்களூர் 100ஆக இருந்தால் மும்பை 125ஆக இருக்கும். இப்போ இது ரெண்டுக்கும் இருக்க நடுவில் இருக்க பர்சன்டேஜ் இதை விட இது 25% அதிகம். பட் அதுக்காக இப்போ மும்பையை விட பெங்களூர் 25% கம்மின்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க நம்பர் டிஃப்ரென்ஸ் தான் 25. பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் 25 கிடையாது. ஏன்னா இப்போது மும்பையை விட பெங்களூர் எவ்வளோ கம்மின்னு பார்த்தா மும்பை எவ்வளோ? 125. ஓகேவா? பெங்களூர் எவ்வளோ கம்மியாக இருக்குது? 25. ஸோ இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 20. அப்போது மும்பை கூட கம்பேர் பண்ணுறப்ப பெங்களூர் எவ்வளோ கம்மியாக இருக்குது? 20%. ஓகேவா? இது 20% கம்மியாக இருக்குது, இது கூட இருக்குது. புரியுதா? நம்பர் டிஃப்ரென்ஸ் தான் 25. ஸோ நீங்கள் பர்சன்டேஜையும் நம்பரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. பெங்களூரோட மும்பை எவ்வளோ கூட இருக்குது? 25% கூட இருக்குது. மும்பை கூட கம்பேர் பண்ணுறப்போ ஏன் எவ்வளோ இருக்குது? பெங்களூர் 20% கம்மியாக இருக்குது. ஏன்னா இங்கே பேஸ் வேல்யூ என்னவாகுது? 125 ஆகுது. ஓகேவா? அது கூட தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ எப்போவுமே நம்பர் வேல்யூவோ பர்சன்டேஜோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. புரியுதா? நம்ம இப்போ எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த கொஸ்டினில் பெங்களூரை வந்து 75ன்னு எடுத்துகிட்டு மும்பையை 100ன்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க நம்பர் டிஃப்ரென்ஸ் இதை விட இது 25 அதிகமாக இருக்குது. பட் 25% அதிகம் கிடையாது. ஏன்னா 75ஓட 25% எவ்வளோன்னு பார்த்தா 18.75 வரும். 75க்கு 25%. அப்போது 75 விட இவ்வளோ தான் அது கூட இருக்கும். ஓகேவா? அப்போது அந்த வேல்யூ தான் இங்கே வரும். அப்படி பார்த்தா என்ன வரும்? இங்கே 0.75 3. இப்படி பார்த்தா மும்பையோட ப்ரைஸ் 93.75. புரியுதா? எப்படி ஏன் இப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, மும்பையை 100ன்னு எடுத்துகிட்டு பெங்களூரை 75ன்னு எடுத்தால் இது தப்பாயிடும். ஏன் அப்படின்னா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க நம்பர் டிஃப்ரென்ஸ் தான் 25%, டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா 75ல் 25% தான் இது கூட. அப்போ 75ல் 25% வந்து 18.75. அப்போது 93. அப்போ இப்போ மும்பையோட வேல்யூ 93.75. புரியுதா? ஸோ அதனால் எப்போவுமே எதை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ, எது கூட கம்பேர் பண்ணுறோமோ அதை வந்து 100ன்னு எடுத்துக்கிறோம் பேஸ் வேல்யூவாக. அதுலேருந்து 25% கூடனா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, 25% கம்மினா லெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பெங்களூர் 100, மும்பை 125.
இப்போ இதை ரேஷியோவாகவும் மாற்றி வச்சுக்கலாம். ரேஷியோவாக மாற்றினா என்ன இருக்கும்? 4:5. 25ல் கேன்சல் பண்ணால் இது 4, இது 5. ஸோ 4:5ன்னு மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம 100, 125 வச்சுக்கிறத விட 4:5 இருந்தால் கொஞ்சம் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் இப்போ என்ன பண்ண போகிறோம்? த ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ் இன் ஹைதராபாத் ஆர் 30% லெஸ் தேன் தட் இன் சென்னை. சென்னையை விட எவ்வளோ கம்மியாக இருக்கான்? 30%. அப்போ இங்கே எது கூட கம்பேர் பண்ணுறோம்? சென்னை கூட. அப்போது எதை நம்ம 100ன்னு எடுப்போம்? சென்னையை 100ன்னு எடுத்துப்போம். இது இன்க்ரீஸாக இருக்கா லெஸ்ஸாக இருக்கா? ஹைதராபாத்தை ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஹைதராபாத் 30% லெஸ்ஸு. ஸோ 100ல் 30% 30. அப்போ ஹைதராபாத் 70. அப்போ இதை ரேஷியோவாக பண்ணேன்னா இதுவும் கேன்சல் ஆகி 10:7. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ் இன் பூனே ஆர் 20% லெஸ் தேன் தட் இன் பெங்களூர். அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? பெங்களூரை 100ன்னு எடுத்துக்கிட்டா பூனே எவ்வளோ? 20% லெஸ்ஸாக இருக்குது. 100ல் 20% 20. ஸோ பூனே என்னவாக இருக்கும்? 80. அப்புறம் லாஸ்ட் லைன், த ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ் இன் பூனே ஆர் 40% மோர் தேன் தட் இன் சென்னை. சென்னையை விட எவ்வளோ கூடன்னு சொல்கிறாங்க? 40% கூட. அப்போது எது கூட கம்பேர் பண்ணுறோம்? சென்னை கூட. அப்போது சென்னையை 100ன்னு எடுத்துக்கிறேன். இதை விட 40% அதிகம்னா எவ்வளோ? 100ல் 40. ஸோ பூனே தானே. ஸோ பூனே 140. ஓகேவா? அப்போது இதையும் நான் ரேஷியோவை மாற்றிக்கிட்டேன்னா, ஸோ இதையும் நம்ம ரேஷியோவை மாற்றிக்கிட்டோன்னா 180 இருக்குது. அப்போது இதை நான் வந்து 20ல் கேன்சல் பண்ணலாமா? பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 5:4 கிடைக்கும். இதுக்கு என்ன கிடைக்கும்? 0 0 கேன்சல் ஆகும். 2ல் அடித்தோன்னா அடுத்து 5:7. ஓகேவா? இந்த மாதிரி ரேஷியோவை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் இப்போது இந்த டிஐயில் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டாஸ். இதை வச்சுட்டு நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸை எடுத்து எழுதியிருக்கோம். அண்ட் இதை யூஸ் பண்ணி எப்படி சம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த ப்ரைஸ் ஆஃப் அ பிளாட் இஸ் ₹5,600 பெர் ஸ்கொயர் ஃபீட் இன் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் லொக்காலிட்டி இன் பூனே. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பூனேயில் பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ? 5,600ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன கேட்டிருக்காங்க? தென் வாட் இஸ் த ப்ரைஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் த பிளாட் இன் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் லொக்காலிட்டி இன் சென்னை. சென்னையில் அப்போ எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கிறது என்னது? பூனேயோட ரேட்டை கொடுத்துட்டாங்க. பூனேவோட ரேட் 5,600 கொடுத்துட்டாங்க. கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது சென்னை. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி டேட்டா ஏதாவது இருக்கா நம்ம இங்கே செக் பண்ணலாம். ஸோ இந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா? பின்னு போட்டிருக்கோமா? சென்னை, பூனே. ஓகேவா? சென்னை 100 இருந்தால் பூனே எவ்வளோ இருக்கும்? 140. அப்போ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது பூனே. அப்போ இந்த 5,600 வந்து எவ்வளோ? 140%. இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 100%. ஓகேவா? அப்போ இதை எப்படி போடலாம்? 5,600 இது வந்து 140யா? ஸோ அப்போது அது கீழே வரணும் 140. இதோடது இது எதோட வேல்யூவோ அது கீழே வரணும். இது 140%னால அந்த 140 எனக்கு கீழே போட்டுக்கிறேன். மேலே 100 போடணும். ஸோ இந்த வேல்யூ எப்படியும் கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த 100:140 எப்படி எழுதியிருக்கோம்? 5:7 ரேஷியோ எழுதியிருக்கோமா? அது எப்படி? இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணி வந்த ஃபைனல் வேல்யூ. அப்போது அதை டேரெக்டாகவும் போட்டுக்கலாம். அப்போது 5,600 இன்ட்டு 5/7 இப்படியும் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். அப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 800. அப்போ 8 × 5 40. ஸோ 2 0 ஆட் பண்ணால் 4,000. அப்போது சென்னையில் என்னவாக இருக்கும்? பிளாட்டோட ப்ரைஸ் 4,000. ஓகேவா? புரிஞ்சுதா? கொடுத்துருக்குது பூனே எவ்வளோ? 140%ன்னு தெரியும். அந்த 140% வச்சுட்டு 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது செகண்ட் சம் பார்க்கலாம். If the price of a plot is ₹6,000 per square foot in the most expensive locality in Chennai. என்ன கொடுத்துருக்காங்க? 6,000 எங்கே? சென்னையில் கொடுத்துட்டாங்க. Then what is the price of square feet of the plot in the most expensive locality in Hyderabad? ஸோ இப்போது சென்னையும் ஹைதராபாத்தையும் கம்பேர் பண்ணி நம்மக்கிட்ட ஏதாவது டேட்டா இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டா இருக்குது. இது சென்னையும் ஹைதராபாத்தையும் கம்பேர் பண்ணியிருக்கு. அப்போது என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே சென்னை 100 இருந்தால் ஹைதராபாத் 17 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 6,000. இது எது? சென்னை எவ்வளவு? 100ன்னு எடுத்திருக்கோம். அப்போ கண்டுபிடிக்க வேண்டியது 70% எவ்வளோ? ஹைதராபாத் எவ்வளோ? 70%. அப்போது இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 6,000. இப்போ இந்த 6,000 எத்தனை பர்சன்டேஜ்? 100. ஸோ அப்போ அந்த 100 கீழே வந்துடணும். மேலே என்ன வரும்? கண்டுபிடிக்க வேண்டியதை மேலே போடுறோம். கண்டுபிடிக்க வேண்டியது 70%. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணி வேல்யூ போட்டாலும் ஓகே. அப்படி இல்லைனா 6,000 இன்ட்டு அந்த ரேஷியோ எப்படி போடுவீங்க?
இது இப்படி போட்டாலும் ஓகே, அப்படி இல்லாட்டி ரேஷியோ போட்டு போடலாம். ரேஷியோ போடுறப்பையும் கரெக்டாக போடணும், மாற்றி போட்டுறாதீங்க. அதாவது இப்போ 6000 என்னது 6000 சென்னை, அப்போ சென்னைக்கு என்னது 10, அப்போது அதுதான் கீழே வரும், கண்டுபிடிக்க வேண்டியது மேலே வரும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டும் கால்குலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கால்குலேட் பண்ணி வேல்யூ போடுங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த டிஏயுமே எடுத்து ஃபுல்லாகவே கிராக் பண்ணி பாருங்கள். நம்மளால் இப்படி டேட்டாஸை எடுத்து எழுத முடியுதா, சம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுதா, சால்வ் பண்ண முடியுதான்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் அ பிளாட் இஸ் 15,000 per square feet in the most expensive locality in Mumbai. எவ்வளோவா? 15,000 எங்கே? மும்பையில். தென் வாட் இஸ் த ப்ரைஸ் per square feet of the plot in the most expensive in பூனே? இங்கே எந்த ரெண்டு கேட்டிருக்காங்க? மும்பையும் பூனேவும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட டேட்டா இருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணலாம். இங்கே பெங்களூர், மும்பை, சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், பூனே, சென்னை, பூனே. மும்பையும் பூனேயும் கம்பேர் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. ஸோ அப்போது இங்கே வந்து என்னென்னா 2 தான் கம்பேர் பண்ண போகிறோம். மும்பையும் பூனேயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்க டேட்டாஸ் எதுன்னு பார்க்குறோம். இப்போது இங்கே மும்பை இருக்குது, மும்பை கூட என்ன இருக்குது? பெங்களூர் இருக்குது. ஸோ இதை சூஸ் பண்ணுறேன். அடுத்து பெங்களூர் கூட பூனேவை கம்பேர் பண்ணி ஒன்று இருக்கா, அடுத்து இதை சூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம இதுக்கு ஆன்சர் போட போகிறோம். ஏன்னா இதுக்கு டைரக்ட் கம்பேரிசன் நம்மளுக்கு டேட்டா இல்லை. மும்பை இந்த மாதிரி டைரெக்டாக மும்பையும் பூனேயும் கம்பேர் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட டைரெக்டாக இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், மும்பை கூட கனெக்ட் ஆகிருக்க ஒரு பிளேஸ் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பிளேஸ் பூனே கூட கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த மாதிரி 2 டேட்டாவை நான் எடுத்துக்கிறேன். மும்பை டு பெங்களூரு, பெங்களூர் டு பூனே எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? மும்பை தான் 15,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 15,000 எவ்வளோ? மும்பை. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், பெங்களூர் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறமா பெங்களூர்லேருந்து பூனே கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போது இது என்ன ரேஷியோவில் இருக்குது? 4:5. இந்த 15,000 என்னது? மும்பை. மும்பை அப்போ இங்கே என்னது? 5. அப்போ இங்கே கீழே 5 போடுவீங்க, மேலே 4. ஓகேவா? அப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 3,000 வருமா? அப்போது ஆன்சர் 12,000. இப்போ இந்த 12,000 வந்து இப்போது பெங்களூர் 12,000 கிடச்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன், பெங்களூரை வச்சு பூனே கண்டுபிடிக்க போகிறோமா. அப்போ பெங்களூர் இங்கே என்னவா இருக்குது? எவ்வளோ? 5. அப்போ அதை எங்கே போடணும்? கீழே. ஏன்னா இந்த 12,000 பெங்களூர் எதோட வேல்யூ அதை கீழே போட்டுக்கிறேன். மேலே என்ன போட போகிறேன், நான் என்ன கண்டுபிடிக்கணும்? பூனே. பூனே இங்கே என்ன? 4. அப்போ 4 மேலே போட்டுக்கிறேன். இப்போ இந்த 5 இதையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 2, 4, 0, 0. அப்போ இது கூட இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப 9,600. இப்போது பூனேயோடது எவ்வளோன்னு கிடச்சிருக்கு? 9,600. ஸோ ஆன்சர் டி. புரிஞ்சுதா? நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து மும்பை டு பூனே கேட்டிருக்காங்க. மும்பை கொடுத்துட்டு பூனே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம டேரெக்டாக நம்மளுக்கு டேட்டா இல்லை, ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. அதனால 2 டேட்டாவை எடுத்து கம்பேர் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், மும்பையிலேருந்து பெங்களூர் கண்டுபிடிக்கிறோம், அந்த பெங்களூரை வச்சு பூனே கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ இங்கேயும் பூனே இருக்குது. இங்கே ஏன் நான் இதை சூஸ் பண்ணல அப்படின்னா, மும்பைக்கும் சென்னைக்கும் கனெக்ஷனே இல்லை. ஓகேவா? அதனால தான் நம்ம இதை சூஸ் பண்ணல. பட் இங்கேனா மும்பையிலேருந்து பெங்களூருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்போ பெங்களூர்லேருந்து அடுத்து பூனே கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி சூஸ் பண்ணணுமோ, எப்படி சூஸ் பண்ணணும் அந்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ணணும். ஓகே. ஃபோர்த் சம். The price of a plot in the most expensive locality in Bangalore is what percentage more or less than the price of a plot in the most expensive locality of Chennai? என்ன கேட்டிருக்காங்கன்னா, சென்னையோட கம்பேர் பண்ணுறப்ப பெங்களூரோடது ஹையா லோவான்னு தெரில. ஃபஸ்ட் அப்போது ஹையா லோவான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அது எவ்வளோ பர்சன்டேஜ், ஒன்று ஹையாக இருந்தால் எத்தனை பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது, லோவாக இருந்தால் எத்தனை பர்சன்டேஜ் லோவாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எது கூட கம்பேர் பண்ணுறோம்? சென்னை கூட. எதை? பெங்களூரை. ஸோ அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி டேட்டா இருக்கான்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். சென்னையும் பெங்களூரும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட டேட்டா இல்லை. ஸோ அப்போ எப்படி கனெக்ட் பண்ணணும்? அப்போ இப்போ 2 டேட்டாவாக நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்போது சென்னைக்கும் பெங்களூருக்கும் நடுவில் கனெக்ட் வர்ற மாதிரியான இருக்கிற ஒரு 2 டேட்டாவை எடுப்போமா. அப்போது சென்னை இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. பெங்களூரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகும்? சென்னை டு பூனே, பூனே டு பெங்களூர் இருக்குது. ஓகேவா? இப்போ சென்னை டு ஹைதராபாத் நான் எடுத்தேன்னா ஹைதராபாத்லேருந்து எனக்கு பெங்களூருக்கு போக வழி இல்லை. ஓகேவா? அப்போ நான் எதை சூஸ் பண்ண போகிறேன்? சென்னை டு பூனே. ஏன்னா சென்னை டு பூனே, அடுத்து பூனேலேருந்து நான் பெங்களூர். ஸோ இந்த 2 டேட்டாவை நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு சென்னை கூட தானே கம்பேர் பண்ணுறோம். அப்போது சென்னை எவ்வளோ? சென்னை 100ன்னு இருக்கிறப்போ பூனே 140. ஓகேவா? இப்போ நான் இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வேணால் ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ இந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அப்போது சி எவ்வளோ? 100, பி
140. பீனா பூனே. ஓகேவா? இப்போது இங்கே பூனே டு பெங்களூர் என்ன? பூனே வந்து 4 பார்ட்டாக இருக்கப்போ பெங்களூர் எவ்வளோ? 5 பார்ட். அப்போ இதுலேருந்து பெங்களூர் கண்டுபிடிக்கணும்னா இந்த 140 எவ்வளோ? 4 பார்ட். கண்டுபிடிக்க வேண்டிய பெங்களூர் 5 பார்ட். ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு பெங்களூரோடது கிடச்சிரும். அடித்தா 2, இங்கே 70, 350/2. இப்போது நமக்கு சென்னைக்கும் ஒரு வேல்யூ இருக்குது, பெங்களூருக்கும் நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம இது கூட இருக்கா, ஃபஸ்ட் கூட இருக்கா குறைச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். 100 350/2னா எவ்வளோ வரும்? 175 வருமா? திஸ் இஸ் ஈக்குவல் டு 175. அப்போது சென்னை கூட இருக்கா, பெங்களூர் கூட இருக்கா? பெங்களூர். அப்போ என்ன பண்ணுவோம்? 175 மைனஸ் 100 பை கீழே என்ன போடுவோம்? எது கூட கம்பேர் பண்ணுறோம்? சென்னை கூட. அப்போது 100 இன்ட்டு 100. இது பண்ணிங்கன்னா இது என்ன வரும்? 75 வரும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 75 100 100 கேன்சல் ஆகிடும். இங்கே 75%. ஓகேவா? 100 100 கேன்சல் ஆகிடுச்சு. இதை மைனஸ் பண்ணால் 75. ஸோ 75%. என்ன பண்ணியிருக்கோம்? இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு பண்ணால் இதை எடுத்துகிட்டும் பண்ணலாம். நீங்கள் இது மூலமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஆன்சர் கீழே இந்த டேட்டா யூஸ் பண்ணி ஆன்சர் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். If the price of a plot is rupees 6,800 per square feet in the most expensive locality in Pune. அதாவது பூனேல எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 6,800. பூனேல 6,800. Then what is the price per square feet of the plot in the most expensive locality in Bangalore? பெங்களூரில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கொடுத்துருக்கிறது பூனே, கேட்டிருக்கிறது பெங்களூர். இது ரெண்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி டேட்டா இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு டேட்டாவை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஆன்சர் கண்டுபிடிப்போம். இங்கே பூனேக்கும் பெங்களூருக்கும் நம்மளுக்கு டேரெக்டாகவே இருக்கா? பூனே பெங்களூருக்கு டேரெக்டாகவே இருக்குது. ஸோ இந்த டேரெக்டாகவே நான் இதை எடுத்துக்கிறேன். கொடுத்துருக்கிறது என்னது? 6,800. இது எத்தனை பார்ட்? 4 பார்ட். ஓகேவா? பூனே தானே இது? பூனே 4. அப்போது இந்த பூனேவோட வேல்யூ இருக்குது. 6,800 பூனேவோட வேல்யூ. அப்போ அதை கீழே போட்டுக்கிறேன். இன்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது பெங்களூர். பெங்களூர் எத்தனை பார்ட்? 5 பார்ட். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிஐ போகலாம். ஓகே, இது உங்கள் செட்டில் இருக்க அந்த ரெண்டாவது டிஐ. ஓகேவா? இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க? A teacher distributed some candies among 5 students A, B, C, D and E. ABCDEன்னு அதாவது நேம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அந்த 5 பேருக்கு டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கேண்டிஸ்னால் என்ன? சாக்லேட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சச் தட் அந்த கேண்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ட்வைஸ் த நம்பர் ஆஃப் கேண்டீஸ் வித் ஏ கிட்ட இருக்க மாதிரி 2 மடங்கு கேண்டீஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு த்ரைஸ் த நம்பர் ஆஃப் கேண்டீஸ் வித் பி. அதாவது ஏ கிட்ட எவ்வளோ இருக்கோ அது மாதிரி 2 மடங்கு ட்வைஸ் த நம்பர் ஆஃப் கேண்டீஸ் வித் ஏ வந்து ட்ரைஸ் த நம்பர் ஆஃப் கேண்டீஸ் வித் பிக்கு ஈக்குவலாக இருக்குமா? இப்போ எப்படி? இப்போது ஏ பி சி டி இ. ஓகேவா? இவங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஏபிசிடிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க கிட்ட இருக்க கேண்டீஸை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்? ஸ்மால் லெட்டரில் டினோட் பண்ணுறேன். ஏ கிட்ட ஸ்மால் ஏ இருக்குது, பி சி டி இ. ஓகேவா? இதெல்லாம் இவங்க கிட்ட இருக்க நம்பர் ஆஃப் கேண்டீஸ். அதை வந்து நான் வேரியபிள் ஏ ஸ்மால் ஏவை அதுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏ கிட்ட இத்தனை கேண்டீஸ் இருக்குது, பி கிட்ட இத்தனை கேண்டீஸ் இருக்குது. அதுதான் இதுக்கு மீனிங். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிட்ட இருக்க மாதிரி 2 மடங்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிட்ட 3 இருக்குது, பி கிட்ட 2 இருக்குன்னா ஏ கிட்ட இருக்க மாதிரி 2 மடங்குனா என்ன ஆகும்? 3 × 2 6. பி கிட்ட இருக்க மாதிரி 3 மடங்குனா என்ன ஆகும்? 2 × 3 6 ஈக்குவல். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லைனோட மீனிங். ஓகேவா? இதை நம்ம வேரியபிளில் நம்ம இப்போ எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு மீனிங் புரிஞ்சுதா? ஏ கிட்ட இருக்க மாதிரி 2 மடங்கு ஈக்குவல் டு பி கிட்ட இருக்க மாதிரி 3 மடங்கு. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா 2a ஈக்குவல் டு 3b அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அப்புறம் இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் த நம்பர் ஆஃப் கேண்டீஸ் வித் சி. பி கிட்ட 3 மடங்கு இருக்கிறது வந்து சி கிட்ட இருக்க மாதிரி 4 மடங்குக்கு ஈக்குவலாம். அப்போ அதை எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு 4c. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இஸ் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் த நம்பர் ஆஃப் கேண்டீஸ் வித் டி. டி கிட்ட இருக்க மாதிரி 5 மடங்கா. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு அடுத்து என்னது? இந்த எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஈக்குவல் டு 6 டைம்ஸ் த நம்பர் ஆஃப் இ கிட்ட இருக்க மாதிரி 6 மடங்கு கேண்டி. அப்போது 6e. ஓகேவா? இதுதான் இந்த டிஐயில் கொடுத்துருக்க
ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் ABCDEங்கிற 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கேண்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த கேண்டீஸ் எப்படி இருக்குது? அந்த கேண்டீஸ் என்னன்னு டினோட் பண்ணியிருக்கோம்? ABCDE. இது வந்து நம்பர் ஆஃப் கேண்டீஸ். ஓகேவா? ஓகே, அது எப்படி இருக்குது? 2A = 3B, 3B = 4C, 4C = 5D, 5D = 6C. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட எவ்வளோ சாக்லேட்ஸ்னு தெரியாது, ஒரு வேரியபிளாக தான் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எல்சிஎம்ங்கிறது என்ன? இது எல்லாத்தாலையுமே டிவைட் ஆகக்கூடிய ஒரு காமன் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இந்த நம்பர்ஸ்க்கு. ஏன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சா அந்த நம்பர் வந்து இது எல்லாத்தாலையுமே டிவைட் ஆகக்கூடிய ஒரு காமனான மல்டிபிள். ஓகேவா? எல்சிஎம்ங்கிறது என்ன? ஒரு காமனான மல்டிபிள். இந்த எல்லா நம்பர்ஸாலையும் அந்த நம்பர் டிவைட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கணுன்றதுக்காக நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் எல்சிஎம் வேல்யூ 16 எனக்கு கிடைக்கும். ஓகேவா? 16 ரவுண்டாக நம்ம வச்சிட முடியாது, ஏன்னா அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், 60யோட மல்டிபிள்ஸாக இருக்கலாம். ஓகேவா? அப்போது 60x. புரியுதா? என்ன பண்ணுறோம்? இந்த ஈக்குவல், இது எல்லாமே ஈக்குவல்னு நமக்கு இங்கே டிஏயில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதனால் அதுக்கு என்ன வேல்யூன்னு நமக்கு தெரியாது. அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக, அந்த வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இது எல்லாத்தாலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா என்ன? எல்சிஎம். அந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம். இது எல்லாத்தாலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர், அதனால இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் 16 வந்தது. 60ங்கிறது ஒரு ரவுண்ட் நம்பர். அவங்கக்கிட்ட 60 சாக்லேட்ஸ் தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது 60யோட மல்டிபிள்ஸாக இருக்கலாம். ஓகேவா? 60 இருக்கலாம், 120 இருக்கலாம். இப்போ 60 × 0.5 பண்ண என்ன வரும்? 30. அது கூட இருக்கலாம். ஓகேவா? புரியுதா? 60யோட மல்டிபிள்ஸ். இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ கண்டுபிடிச்சிருக்க இந்த எல்சிஎம் வேல்யூ வந்து இந்த எல்லா வேல்யூஸ்க்கும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது இது = 60x. அப்போ இதுலேருந்து தனித்தனியாக நம்ம ஏபிக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா 2A = 60x. அப்போ A = இது ரெண்டு கேன்சல் ஆனால் 30x. அதே போல் 3B = 60x. ஏன்னா இது எல்லாத்துக்குமே இந்த 60x ஈக்குவலாக இருக்கும். 2Aக்கும் அது ஈக்குவல், 3Bக்கும் அது ஈக்குவல். ஸோ இப்போ இது வந்து கேன்சல் ஆனால் 20. ஸோ B = 20x. ஓகே, அப்போது Cக்கு இப்போ என்ன பண்ணுவோம்? 4C = 60x. இதை கேன்சல் பண்ணால் 15. அப்போ C = 15x. ஓகேவா? அப்படி Dக்கும் Eக்கும் பண்ணால் என்ன வரும்? D கேன்சல் ஆனால் என்ன கிடைக்கும்? 5க்கும் 60க்கும் கேன்சல் ஆனால் D = 12xன்னு கிடைக்கும். E என்ன கிடைக்கும்? 10xன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த கொடுத்துருக்க டிஏ யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு அந்த சாக்லேட்ஸ்க்கு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸை ஏபிங்கிறது நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அந்த டேட்டா கொடுத்துருக்கதை வச்சு 2A = 3B = 4C இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதிக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் ஈக்குவல்னு தெரியும், ஆனால் இதுக்கு வந்து இது என்ன வேல்யூ, இதோட வேல்யூ தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்? இது எல்லாத்தாலையும் டிவைட் ஆகக்கூடிய மாதிரி ஒரு நம்பரை சூஸ் பண்ணுறோம். அது எப்படி கண்டுபிடிப்போம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஸோ இந்த 2, 3, 4, 5, 6க்கு எல்சிஎம் 60. 60 அப்படியே வச்சுக்கக்கூடாது, ஏன்னா 60ங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர். ஆனால் இங்கே இருக்கிறது நம்மளுக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. அது 60யாக இருக்கலாம், 60யோட மல்டிப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த 60யை நான் 60xன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த வேல்யூவும் இது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறோம்? இது கூட கம்பேர் பண்ணி 2A = 60x அப்படின்னு எடுத்துகிட்டு ஏவோட வேல்யூ 30x கிடைக்கணும். அடுத்து 3B வந்து 60xக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ B. இப்படி எல்லாத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த டேட்டாவில் வந்து நம்ம இவ்வளோ இது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போது சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த கொடுத்துருக்க டிஏலேருந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதை யூஸ் பண்ணி இந்த சம்ஸை சால்வ். ஓகே, இப்போ ஃபஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் D gets 24 candies, how many candies does B gets? D கிட்ட 24 candies இருந்துச்சுன்னா B கிட்ட எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? D கிட்ட எவ்வளோ இருக்கும்? ஸ்மால் d. ஸ்மால் d எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 12x. அப்போது D = 12x. இந்த 12x எதுக்கு ஈக்குவல்? D கிட்ட 24 இருக்குது. ஓகேவா? D கிட்ட இருக்க கேண்டி ஸ்மால் d, அது எவ்வளோ? 12x. அந்த 12x எதுக்கு ஈக்குவல் டு 24. அப்போது இதில் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? 24/12 போட்டால் 2. அப்போது எக்ஸோட வேல்யூ 2. இப்போ நமக்கு தேவையானது என்ன? B கிட்ட எவ்வளோ இருக்குது? இது. அது என்னது? B = 20x. அப்போது 2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் B கிட்ட 40 கேண்டிஸ். அப்போது B கிட்ட 40 கேண்டிஸ் இருக்கும். புரியுதா?
டி கிட்ட எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 24ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கோம் 12x. அந்த 12x தான் அப்போது இந்த 24க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ இதுலேருந்து டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அடுத்து அந்த 2வை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் கேண்டீஸ் வித் ஏ டு தட் வித் இ. ஏக்கும் ஈக்கும் இருக்க ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஏக்கும் ஈக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இஸ் டு இ. ஏ கிட்ட எவ்வளோ இருக்குது 30x, இ கிட்ட 10x. இப்போ எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிடும், 0 0 கேன்சல். அப்போது என்ன ரேஷியோவில் இருக்குது 3:1. ஸோ ஆன்சர் 3:1. ஓகேவா? இப்போது தேர்ட் சம். இஃப் சி கெட்ஸ் 75 கேண்டிஸ், ஹவு many கேண்டிஸ் டஸ் இ கெட்? சி கிட்ட 75 இருந்தால் இ கிட்ட எவ்வளோன்னு கேட்குறாங்க. சி என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சி ஈக்குவல் டு 15x. இந்த 15x எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 75க்கு. ஸோ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ 75/15 கேன்சல் பண்ணால் 5. அப்போ இந்த சம்க்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 5. இப்போ அந்த சம்க்கு எக்ஸோட வேல்யூ 2 கிடச்சிச்சுன்னு சொல்லி சேம் எக்ஸ் அந்த இந்த சம்க்கு எடுத்துடக்கூடாது. ஓகேவா? அங்கே கொடுத்துருக்க கேண்டீஸோட நம்பர்ஸை பொறுத்து எக்ஸோட வேல்யூ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஓகேவா? அந்த இதில் எக்ஸுக்கு 2 கிடச்சிச்சுன்னு சொல்லி இதில் டேரெக்டாக 2வை சப்ஸ்டியூட் பண்ணிடாதீங்க. ஓகே. அப்புறம் இப்போ எக்ஸ் இந்த இதுக்கு எவ்வளோ 5 கிடச்சிருக்கு. நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது ஈயோடது. இ என்னது 10x. அப்போது 10 × 5 50. அப்போ இதுக்கு ஆன்சர் 50. இப்போ ஃபோர்த் சம். பை வாட் பர்சன்டேஜ் இஸ் தி நம்பர் ஆஃப் கேண்டீஸ் வித் பி மோர் ஆர் லெஸ் தேன் தட் வித் இ? என்ன கேட்டாங்க பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் கம்பேரிசன் பண்ணுறோம். இங்கே மோர் ஆர் லெஸ் தேன் வந்துட்டாலே கம்பேர் பண்ணுறோம். இதை விட அது எவ்வளோ அதிகமான பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போது அந்த இடத்துல இ கூட கம்பேர் பண்ணி பியோட பர்சன்டேஜ் எவ்வளோ கூட இருக்கா குறைச்சிருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈயோட பி மோரா லெஸ் தான் நீங்கள் கொடுக்கல. ஸோ அதையும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்போது இங்கே நம்மளுக்கு என்ன தெரியும், இ என்னது 10x, பி என்னது 20x. ஸோ பார்த்தாலே எது கூட இருக்குது பி தான் கூட இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு அந்த வேல்யூ போடுவோமா 20x மைனஸ் 10x பை கீழே என்ன போடுவோம் எது கூட கம்பேர் பண்ணுறோம் இ கூட கம்பேர் பண்ணுறோம். ஸோ 10x இன்ட்டு 100. இப்போ 20x மைனஸ் 10x 10x பை 10x இன்ட்டு 100. ஓகேவா? இப்போ அதை கேன்சல் பண்ணால் 100%. ஸோ இதை இப்படியும் போடலாம். இல்லை இது எப்படி இருக்குது இ வந்து 10xன்னு இருக்குது, பி வந்து 20xன்னு இருக்குது. அப்போது இயை விட இது எவ்வளோ கூட இருக்குது 2 மடங்காக இருக்குது. 2 மடங்குனா என்ன, இப்போது இது 1 மடங்குன்னா 100%. 2 மடங்குனா அது கூட இன்னொரு 100% ஆட் ஆகுமா? அப்போ தானே அது 2 மடங்கு. அப்போது இதை விட இது எவ்வளோ கூட இருக்குது 100%. ஸோ அப்படியே 2 மடங்குன்றப்போ பார்த்த உடனே இது 100% கூட அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? பார்த்த உடனே கூட போட்டுடலாம், இவ்வளோ கேல்குலேஷன் பண்ணி போடுறதுக்கு பதிலாக. ஓகேவா? இது உங்களுக்கு ரெகுலர் ப்ராக்டிஸில் இருக்கப்போ இந்த மாதிரி வரும். நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ இப்படி யோசிக்க ட்ரை பண்ணுங்கள். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி யோசிங்க. இப்போது இது 10 இருக்குது, 10 விட இது அப்படியே 2 மடங்காக இருக்குது. 2 மடங்குனா என்ன அர்த்தம், இன்னொரு 100% கூடுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே. இப்போது 5th சம். ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் வித் ஏ, சி அண்ட் டி. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஏ கிட்ட இருக்கிற எக்ஸாக்டான கேண்டீஸோட நம்பர் தெரியாது, ஒரு வேரியபிள் தான் நம்மளுக்கு தெரியும். 30x இருக்குது, சி கிட்ட வந்து 15x இருக்குது, டி கிட்ட வந்து 12x இருக்குன்னு ஒரு வேரியபிளோட தான் தெரியும். அது எக்ஸாக்டாக தெரியாது. இப்போது ஏ கிட்ட 30 சாக்லேட்ஸ் தான் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது, 30யோட மல்டிபிள்ஸில் இருக்குது. ஓகேவா? 15 இருக்குது. அதே போல் சி கிட்ட 15ஓட மல்டிபிள்ஸில் இருக்குது, டி கிட்ட 12ஓட மல்டிபிள்ஸில் இருக்குது. எக்ஸாக்டாக அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ எக்ஸாக்டான நம்பர்ஸ் தெரியாதப்போ நம்ம அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் cannot be determined. புரியுதா? நம்மக்கிட்ட வேரியபிளில் இருக்குது. 30xனா 30யோட மல்டிபிள்ஸ், 15xனா 15ஓட மல்டிபிள்ஸ். எக்ஸாக்டாக எவ்வளோ நம்பர் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன வரும், நம்மளால் வேல்யூ எக்ஸாக்ட் நம்பர் தெரியாதப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியாது. அப்போது cannot be determined. இது வந்து உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்தது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். ஓகே. பிளேயர்ஸ் ஆர் செலக்டட் ஃபார் ஜூடோ பேஸ்ட் ஆன் தியர் பாடி வெயிட் ஃப்ரம் த ஃபாலோயிங் 10 வெயிட் குரூப்ஸ். அதாவது ஜூடோன்ற கேமுக்கு வந்து பிளேயர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து வெயிட் பொறுத்து அதுக்கு கேட்டகரிஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால ஃபஸ்ட் கேட்டகரி வந்து 48 to 52 kgக்குள்ளே இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. அடுத்த குரூப்பில் 52 to 56 இந்த மாதிரி வெயிட் பேஸ் பண்ணி ஒரு 10 குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க அந்த பிளேயர்ஸை. இந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் பிளேயர்ஸோட வெயிட் வந்து 48 to 52க்குள்ளே இருக்கும். செகண்ட் குரூப்பில் இருக்க பிளேயர்ஸோட வெயிட்
52 to 56குள்ளே இருக்கும் ஓகேவா. அப்படி இந்த 10 குரூப்ஸ்க்கும் ஒரு வேரியேஷன் கொடுத்துருக்காங்க, வெயிட் படி வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. The average weight of the players after selecting one player from each group is 68 kg. அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஒவ்வொரு குரூப்ல இருந்து ஒரு பிளேயர் சூஸ் பண்ணுறாங்க. அப்படி சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த 10 பிளேயர் எத்தனை பேர், அப்படி ஒவ்வொரு குரூப்லேருந்து ஒவ்வொரு பிளேயர் சூஸ் பண்ணால் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க. இப்போ இந்த 10 பேருக்கு ஆவரேஜ் எவ்வளோவா, 68 kgன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா. இந்த 10 குரூப்லேருந்து அவங்க எடுத்தவங்களோட எக்ஸாக்டான வெயிட் நமக்கு தெரியாது, ஆனால் அவங்க வெயிட் ரேஞ்ச் நமக்கு தெரியும். இந்த ரேஞ்சிலேருந்து ஒருத்தர், இந்த ரேஞ்சிலேருந்து ஒருத்தர், அப்படி 10 குரூப்ல இருந்தும் எடுத்தால் மொத்தம் 10 பேர். அந்த 10 பேரோட எக்ஸாக்ட் வெயிட் நமக்கு தெரியாது, அவங்க ஆவரேஜ் வந்து 68ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் ஒன் ஆஃப் த பிளேயர் லீவ்ஸ் த டீம், ஒரு பிளேயர் அந்த விட்டு போகிறாரு, அப்போ 10 பிளேயர்லேருந்து இப்போ எவ்வளோ ஆவாங்க, 9 பேர் ஆகிடுவாங்க. அப்படி 9 பேர் ஆனப்போ இப்போ வெயிட் என்ன, 66.5 kg ஓகேவா. எஸ்ஸுங்கிற ஒருத்தர், நேம் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. எஸ்ஸுங்கிற ஒருத்தர் வெளியே போகிறாராம். வெளியே போனால் அந்த 10 பேர் 9 பேர் ஆகிடுவாங்க, வெயிட்டும் ஆவரேஜும் குறையுது ஓகேவா. அப்போது அந்த வெளியே போனார்ல எஸ், அவரோட வெயிட் என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு டோட்டல் வெயிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஆவரேஜ்லேருந்து 10 பேருக்கு 68னா 68 × 10 = 680. அதே போல் இது வந்து எத்தனை பேருக்கு, 9 பேரோட ஆவரேஜ். அப்போது இதை என்ன பண்ணணும், 66.5 × 9 = 598.5 கிடைக்கும். இப்போது இது எவ்வளவு, அந்த 10 பேரோட டோட்டல் வெயிட், இது 9 பேரோட டோட்டல் வெயிட். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும், அந்த போன ஒருத்தரோட வெயிட் கிடைக்குமா. முதல் இருக்கிறது 10 பேரோட வெயிட், இப்போ 9 பேரோட வெயிட் தான் இருக்குது. ஸோ இந்த 10 பேரோட வெயிட்லேருந்து 9 பேரோட வெயிட்டை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த மிச்சம் அந்த போன ஒருத்தரோட வெயிட் கிடச்சிடும். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், இது ரெண்டும் மார்க் பண்ணி 5 இங்கே 10, அப்போது 1 7.5 81.5 kg. அப்போது இந்த எஸ்ஸோட வெயிட் என்ன, எஸ்ஸுங்கிறவரோட வெயிட் வந்து 81.5 kg ஓகேவா. இப்போ நம்மளுக்கு இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 10 கேட்டகரிஸில் பிளேயர்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, வெயிட் படி 10 கேட்டகரியாக பிரித்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எஸ் 10 பேர் இருக்கிறப்போ ஒரு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதுலேருந்து ஒருத்தர் போயிட்டு, எஸ்ஸுங்கிற ஒருத்தர் போயிட்டு இப்போ அதோட ஆவரேஜ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். அந்த போனவரோட வெயிட் வேல்யூன்னு என்ன, எஸ்ஸோட வெயிட் வந்து 81.5 kg. இந்த இதுலேருந்து நம்ம இந்த இதை டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி சம்ஸ் எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். கொடுத்துருந்த அந்த டேட்டாலேருந்து எஸ்ஸோட வேல்யூ 81.5 kgன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிளேயர் எஸ் இஸ் ஃப்ரம் த வெயிட் குரூப். பிளேயர் எஸ் எந்த வெயிட் குரூப்புன்னு கேட்குறாங்க. அப்போது 81.5 எங்கே இருக்கும், இப்போ 81.5 இதில் எதில் இருக்கும், 80க்கும் 84க்கும் நடுவில் இருக்குமா. அப்போது பிளேயர் 1 எந்த குரூப்பில் இருப்பார், புரியுதா. 81.5 என்னது நம்மளுக்கு என்ன தெரியும், எஸ் வந்து 81.5. இங்கே 9th குரூப்பில் என்ன இருக்குது, 80 to 84 வெயிட் இருக்கவங்க எல்லோரும் இந்த குரூப்பில் இருப்பாங்க. அப்போ 81.5 வந்து 80க்கும் 84க்கும் நடுவில் வர வேல்யூவா. அப்போது அந்த எஸ் வந்து எந்த குரூப்பை சேர்ந்தவர், 9th குரூப்பை சேர்ந்தவர் ஓகேவா. அப்போது இதுக்கு ஆன்சர் பி. புரிஞ்சுதா. எஸ்ஸோட வெயிட் 81.5, அது எந்த குரூப்பில் இருந்துச்சு, 9th குரூப்பில் இருக்குது. ஓகே, இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் எஸ் லீவ்ஸ் த குரூப் அண்ட் 2 நியூ பிளேயர்ஸ் ஜாயின் த குரூப், அதாவது என்ன சொல்கிறாங்க, எஸ் போனதுக்கப்புறமா புதுசாக 2 பேர் வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, தியர் ஆவரேஜ் வெயிட் இன்க்ரீசஸ் டு 68 ஆகுது. அந்த புதுசாக 2 பேர் வர்றப்போ ஆவரேஜ் வெயிட் என்ன ஆகுது, 68ன்னு ஆகுது ஓகேவா. இப்போது இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, தீஸ் பிளேயர்ஸ் cannot be from, இந்த பிளேயர்ஸ் எந்த குரூப்பில் இல்லாமல் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க ஓகேவா. எப்போ இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிளேயர்ஸ் எந்த குரூப்பில் இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு தெரியும், எஸ் போனப்போ இருந்த வெயிட் என்னது, இது எஸ் இருக்கிறப்ப இருந்த வெயிட் 680. எஸ் போனதுக்கப்புறம் இருந்த வெயிட்னா 9 பேர். 9 பேருக்கு எவ்வளோ இருந்தது, 598.5 ஓகேவா. அப்போது 9 பேருக்கு எவ்வளோ இருந்தது, 598.5 ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 2 பேர் ஆட் ஆகுறாங்க. 2 பேர்னா இப்போ இந்த 9 பேர் கூட 2 பேர் ஆட் ஆனால் 11. இப்போ 68ல் இப்போ டோட்டல் வெயிட் என்னது, 68. அப்போ என்ன பண்ணணும், இந்த 68ஐ 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும் ஓகே. $748. இப்போது இந்த 11ஓட வெயிட் வந்து 7
148. புரிஞ்சுதா? எஸ் போனதுக்கப்புறம் 9 பேரோட வெயிட்டு டோட்டல் வெயிட் இதுன்னு தெரியும். இப்போ 2 பேர் ஆட் ஆகிட்டா எவ்வளோ ஆகும்? 9லேருந்து 2 பேர் கூடனா 11. இந்த 11ஓட டோட்டல் வெயிட் 68. அப்போ என்ன பண்ணுவோம்? 68 × 11 போட்டால் 748 கிடச்சிருக்கு. இப்போது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா அந்த 2 பேரோட டோட்டல் வெயிட் கிடைக்குமா? 11லேருந்து 9 பேரை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 பேரோட டோட்டல் வெயிட் கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 149.5. இந்த 149.5ங்கிறது அந்த புதுசாக வந்து 2 பேரோட டோட்டல் வெயிட். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இவங்க எந்த குரூப்பில் இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது அந்த 2 பேரோட வெயிட் என்னது? 149.5ன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? இப்போது என்ன செக் பண்ணணும்னா இதில் எந்த குரூப்பில் அவங்க இல்லாமல் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனை முதல் செக் பண்ணலாம். 1 and 3 ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? 1ஓட மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு? 52. 3ஓட மேக்ஸிமம் வேல்யூ 60. ஸோ 1112. அப்போது நமக்கு இருக்க வேண்டிய வேல்யூ எவ்வளவு? 149.5 இருக்கணும். ஆனால் இது 1112 தான் இருக்குது. ஸோ இது ரெண்டோட மேக்ஸிமம் வேல்யூ ஆட் பண்ணாலே எனக்கு 1112 தான் கிடச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? பிளேயர் வந்து அந்த 2 பிளேயர்ஸும் இந்த 2 குரூப்லேயும் இருக்க சான்ஸ் இல்லைன்றது இதுக்கு மீனிங். ஸோ அப்போ இதோட ஆன்சர் இதுதான். இப்போ சப்போஸ் இதில் இருக்க சான்ஸ் இருக்குன்னு வந்துருச்சுன்னா, இப்போ அந்த குரூப்பில் இருக்க சான்ஸ் இருக்குன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் இந்த குரூப்பை செக் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? போத் ஃப்ரம் குரூப் 7 இருக்கா? குரூப் 7ஓட மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 76. ஸோ 2 பேருமேனா 2 76 நான் போட்டுக்கிறேன். 76னா என்ன? 2 1. அப்போ 152. அப்போது அதோட மேக்ஸிமம் வேல்யூஸ் எடுக்கிறப்போ எனக்கு இதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த 2 பிளேயர் என்ன மீனிங்? இந்த குரூப்பில் இருக்க சான்ஸ் இருக்குது. 2 பேருமே 7th குரூப்பில் இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதோட மேக்ஸிமம் வேல்யூ ரெண்டையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த ஆப்ஷன்னா 4 10. இப்போது 4ல் மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ? 64. 10ல் 88. ரெண்டையும் ஆட் பண்ணால் 12. 1னா 152. ஓகேவா? ஸோ 4 10 ரெண்டுலேயும் மேக்ஸிமம் வேல்யூ ஆட் பண்ணால் 152. இப்போது இதுவும் சான்ஸ் இருக்குது 149 வர்றதுக்கு. ஓகேவா? 1ம் 3யும் எடுத்தப்போ தான் ரொம்ப கம்மியாக கிடச்சிச்சு. அப்போது 1 and 3ல் அந்த பிளேயர்ஸ் இருக்க சான்ஸ் இல்லை. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? 48லேருந்து 52, 52லேருந்து 56. அதாவது ஒரு மினிமம் டு மேக்ஸிமம் ரேஞ்ச் மாதிரி இருக்கும் ஒன்றுக்கும். ஓகேவா? இந்த சம்கே மேக்ஸிமம் மட்டும் ஆட் பண்ணால் போதுன்றனா இப்போ அந்த 2 வேல்யூ ஆட் பண்ணி இதுவோ இல்லை இதுக்கு மேலே இருக்க நம்பரோ கிடச்சிட்டா பாசிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதுவே கம்மியாக இருந்துச்சுன்னா சின்ன நம்பர் ஆட் பண்ணாலும் அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் மேக்ஸிமமாக இருக்கிற பெரிய ரேஞ்சில் இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணி பார்த்தா போதும். ஸோ பெரிய நம்பர் ஆட் பண்ணி செக் பண்ணாலே போதும். பெரிய நம்பர் ஆட் பண்ணி செக் பண்ணால் அந்த ரேஞ்ச் இருந்தால் வந்துடும். இப்போது பெரிய நம்பர் ஆட் பண்ணி அந்த ரேஞ்ச் வரலைன்னா சின்ன நம்பர் ஆட் பண்ணால் கண்டிப்பாக வராது. அதனால் நம்ம சின்ன நம்பர் ஆட் பண்ணி செக் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். ஆட் பண்ணுறப்பே அந்த பெரிய ரேஞ்சில் இருக்க நம்பர்ஸை ஆட் பண்ணி செக் பண்ணால் போதும். ஓகே, இப்போது தேர்ட் சம் பார்க்கலாம். வாட் இஸ் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஆல் த பிளேயர்ஸ் டேக்கன் டுகெதர்? இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும்? 10 குரூப்ஸில் கொஞ்சம் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் ஒவ்வொரு குரூப்பில் எத்தனை பிளேயர் இருக்காருன்னு தெரியாது. ஓகேவா? அப்படி எக்ஸாக்டான நம்பர் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியும். நம்ம போன சம்லேயே பார்த்தோம் இல்லையா? சாக்லேட்ஸ்க்கு வந்து எக்ஸாக்டான நம்பர் தெரியாது. ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இங்கே ஒரு குரூப்பில் எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு தெரியாது. என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஆல் த பிளேயர்ஸ் டேக்கன் டுகெதர். எல்லா பிளேயர்ஸ் ஒட்டு மொத்தமாக அந்த ஜூடோ விளையாட எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அத்தனை பேருக்கு ஆவரேஜ் கேட்குறாங்க. நமக்கு அந்த நம்பர்ஸ் தெரியாது. ஒரு குரூப்பு இந்த ரேஞ்சு 10 குரூப்ஸ்ன்னு தெரியும். அந்த 10 குரூப்ஸ்லையும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ நம்மளுக்கு எக்ஸாக்ட் நம்பர் தெரியாதனால ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கேனாட் பி டிட்டர்மைண்ட். அதே போல் இப்போ ஃபோர்த் சம். இன் தி ஆவரேஜ் ஆஃப் ஆல் த குரூப்ஸ் டுகெதர் விச் குரூப் கான்ட்ரிபியூட்ஸ் த மோஸ்ட் இன் ஓவரால் ஆவரேஜ்? அதாவது இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஓவரால் ஆவரேஜில் எந்த குரூப் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. அதுக்குமே நமக்கு ஒவ்வொரு குரூப்லேயும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் எந்த குரூப் வந்து மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட், எந்த குரூப்பில் அதிக மெம்பர்ஸ் இருக்காங்களோ அந்த குரூப் மேக்ஸிமமாக கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்மளுக்கு எந்த குரூப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியணும். ஆனால் நம்மளுக்கு 10 குரூப்ஸ் தான் தெரியும். அந்த 10 குரூப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அப்போ இதுக்குமே எந்த குரூப் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ cannot be determined. இது ரெண்டுக்குமே நம்மளுக்கு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியாதனால ரெண்டுக்குமே ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ cannot be determined. ஃபிஃப்த் சம்மில் if one of the new 2 players is from group 4
which group the other player is from. அப்போ அந்த ரெண்டு பிளேயர் ஆட் ஆனாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் வந்து 4th குரூப்பில் இருந்தால் இன்னொருத்தர் எந்த குரூப்பில் இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ 4th குரூப்போட ரேஞ்ச் என்ன 60 64 ஓகேவா. அந்த ரெண்டு பேரோட டோட்டல் என்னது 149.5. அப்போ 60 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் 89.5. இப்போது மினிமம் ரேஞ்சை மைனஸ் பண்ணப்போ 89.5 கிடைக்குது. அடுத்து மேக்ஸிமம் வேல்யூ 64 மைனஸ் பண்ணால் 149.5. அப்போது 64 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் 85.5. அப்போது அந்த இன்னொருத்தரோட ரேஞ்ச் என்னவா இருக்குன்னுவா, ஃபஸ்ட்டு பிளேயர் அதாவது ரெண்டு பேரோட டோட்டல் வேல்யூ 149.5 தெரியும். ஒரு பிளேயர் 4th குரூப்லனா ஒன்று அவரோட வயசு 60 இருக்கலாம், இல்லை 64 60லேருந்து 64க்குள்ளே இருக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு நான் மினிமம் ரேஞ்சாக மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் 89.5 இருக்க சான்ஸ் இருக்குது. இப்போது மேக்ஸிமம் வேல்யூ 64 மைனஸ் பண்ணால் 85.5 இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போது அந்த இன்னொரு பிளேயரோட வெயிட் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 85.5லேருந்து 89.5 வரைக்கும் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போது நமக்கு இங்கே 89.5 அபோவ் 88 போயிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷனை அப்படியே விட்டுறலாம். அப்போது இன்னொரு ஆப்ஷன் 85.5 இருக்குது. அது எந்த ரேஞ்சில் இருக்கும், இதுக்குள்ளே இருக்குமா 84 to 88க்குள்ளே வந்துருமா இந்த 85.5. ஸோ அப்போது அந்த இன்னொருத்தரோட வெயிட் எந்த குரூப் 10th குரூப். புரியுதா? ரெண்டு பேரோட டோட்டல் வெயிட் என்னது 149.5. அதை என்ன பண்ணுறோம், ஒருத்தர் 4th குரூப்னு சொன்னனால அதோட மினிமம் வேல்யூலேருந்தும் மைனஸ் பண்ணி வச்சுருக்கோம், மேக்ஸிமம் வேல்யூலேருந்தும் மைனஸ் பண்ணோம். நமக்கு ரெண்டு ரேஞ்ச் கிடச்சிருக்கு. அந்த ரெண்டு ரேஞ்சையும் செக் பண்ணுறோம். ஒன்று அந்த வெயிட் கேட்டகரியாகவே விட்டு அதிகமாக இருக்கனால அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடுறோம். இன்னொன்று 85.5 அது எங்கே இருக்கும், இந்த 10th குரூப்பில் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ வந்திருக்கிறவரோட வெயிட் வந்து எந்த குரூப்பில் இருக்கும் 10th குரூப். ஓகேவா? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 3 கேஸில் டிஐ பார்த்தோம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த கிளாஸஸ் முடிஞ்சோடனே உட்காந்து திரும்ப நீங்கள் இதே டேட்டாஸ் எல்லாத்தையும் இந்த டிஐ எல்லாத்தையும் ரீட் பண்ணி உங்களால் இதே மாதிரி அப்ரோச் பண்ண முடியுதா, ஆன்சர் சால்வ் பண்ணி கொண்டு வர முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் எங்கேயாவது ஸ்டக் ஆச்சு வச்சதுன்னா உங்களுக்கு கூடவே ஆன்சர் கீயும் இருக்கும், அதில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.